ನಾರಾಯಣಾಖಿಲ ಗುರೋ ಭಗವನ್ ನಮಸ್ತೆ. ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ. ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ. ಸದ್ಗುರುನಾಥ್ ಮಹಾರಾಜ್ ಕಿ ಜೈ. ಗೋಪಿಕಾ ஜீவன ஸ்மரணம். கோவிந்த கோவிந்த. இரண்டாவது அஷ்டபதியின் விளக்கம். பகவத் விபூதி வர்ணனம். ஜெய ஜெய தேவ ஹரே ஹரி கோவிந்த கோபால. ஹரியாகவும் கோவிந்தனாகவும் பசுக்களை குழல் ஓசையால் ஆனந்தப்படுத்தும் கோபாலனாகவும் வேத வாக்கியங்களால் அறியத்தகுந்தவனாகவும் திகழக்கூடிய தெய்வமே, உனக்கு வெற்றி உண்டாகட்டும். ஸ்ரீத கமலாக்குச்ச மண்டல. கமலாக்குச்ச மண்டல என்று சொன்னால் ஸ்ரீலக்ஷ்மி. கமலாக்குச்ச என்று ஸ்ரீலக்ஷ்மியினுடைய ஹிருதய மண்டலத்தை ஸ்ரீத அணுகியவனே. திருத்த குண்டல மகர குண்டலம், தன்னுடைய காதுகளில் செவியில் அற்புதமானதொரு மகர குண்டலங்களை தரித்தவனே. கலித்த லலித வனமால. லலித வனமால கலித்த. லலிதம் என்றால் இந்த இடத்துல லலித மென்மையான, வனமால வனமால புஷ்பமாலை, நல்ல நறுமணமிக்க மலர் மாலையை கலித்த அணிந்தவனே. ஜெய ஜெய தேவகரே, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். இரண்டாவது சரணம். தினமணி மண்டல மண்டன பவ கண்டன. தினமணி மண்டல. தினமணி என்றால் சூரியன், தினகரன், திவாகரன், தினேஷ், தினமணி எல்லாமே சூரியனை குறிக்கக்கூடிய பல்வேறு பெயர்கள். தினமணி மண்டல என்றால் சூரியனுடைய வட்ட வடிவமான அந்த மண்டலத்தை மண்டன அலங்கரிக்கின்றவன், ஒளி தரக்கூடியவன் என்று பொருள். இப்போ சூரியனுடைய வட்ட வடிவமான மண்டலத்தை அலங்கரிப்பவனே என்று பொருள். பவகண்டன. பவம் என்பது பிறப்பு. பல்வேறு பொருள்கள் இருக்கின்றன. பவம் என்பதற்கு பிறப்பு, மேன்மை, பாவம், பலன், பரம், சுத்தம், சம்பாத்தியம், உலகம், அழிவு என்று பல்வேறு பொருளை தரக்கூடிய வார்த்தை தான் பவ. பவம் என்ற பொருளை என்ற சொல்லானது குறிக்கின்றது. அந்த பவகண்டன பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய அந்த நோயினை, அந்த வியாதியினை போக்கக்கூடியவன். முனிஜன மானச ஹம்ச. எவ்வளவு அற்புதமான ஒரு தொடர் பாருங்கள். முனிஜன மானச ஹம்ச. முனி ஜனம், முனிவர்களாகிய ஜனங்கள், முனிவர்களுடைய மானசம். மானசம்னா இதயம். மானசம் என்பது இதயம். அந்த முனிவர்களுடைய இதயமான சரோவரத்தில், சரோவரம்னா தடாகம் என்று பொருள். அந்த தடாகத்தில், முனிவர்களுடைய இதயமாகிய அந்த தடாகத்தில், ஹிருதய தடாகத்தில் விளையாடக்கூடிய ஹம்ச, ராஜஹம்சம் போன்றவன். முனிஜன மானச ஹம்ச. முனிவர்களுடைய இதயமான தடாகத்தில், அந்த ஹிருதய தடாகத்தில் விளையாடும் ராஜஹம்சம் போன்றவனே, ஹரியே உனக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று இரண்டாவது சரணமானது அற்புதமாக பாடப்பட்டிருக்கின்றது ஸ்ரீ ஜெயதேவரால். மூன்றாவது சரணம். காளிய விஷதர பஞ்சன ஜனரஞ்சன. காளியன் என்று காளிந்தி நதியில் அந்த காளியன் என்று சொல்லக்கூடிய விஷம் கொண்ட சர்ப்பத்தினை ஒடுக்கியவன் இல்லையா கிருஷ்ணன். அதனால் காளிய விஷதர பஞ்சன என்றால் காளியன் என்ற விஷம் கொண்ட பாம்பினை என்ன செய்தான்? ஒடுக்கியவன். பஞ்சன என்றால் ஒடுக்கியவனே. காளியன் என்ற விஷம் கொண்ட சர்ப்பத்தை ஒடுக்கியவனே. ஜனரஞ்சன், ஜனரஞ்சகம் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஜனரஞ்சன். ஜனரஞ்சன் என ஜனங்களுடைய பிரியத்துக்கு பாத்திரமானவன். எல்லா மக்கள், எல்லா உயிர்களுடைய பிரியத்திற்கு பாத்திரமாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீகிருஷ்ணன். அதனால் ஜனரஞ்சன. யதுகுல நளின தினேஷ. யதுகுலம் என்று சொல்லக்கூடிய இது ஏதோ அழகான ஒரு உவமையானது சொல்லப்பட்டிருக்கின்றது பாருங்கள். யதுகுலமாகிய தாமரைக்கு சூரியனை போன்றவன். யதுகுலம் மிகச்சிறந்த அவன் பிறந்த குலம். அந்த யதுகுலமாகிய தாமரை மலர்வதற்கு சூரியனுடைய உதவி அவசியம்தானே. அதுபோல இங்கு யதுகுலமாகிய தன்னுடைய தந்தையினுடைய குலத்திற்கு
சூரியனை ஒத்து அந்த சூரியனை போன்று தாமரை மலர்வதற்கு சூரியன் உதவி தேவை போல அது குலமானது மேல் மேலும் ஒளி பெற்று திகழ்வதற்கு, மேன்மை பெறுவதற்கு, சிறப்பு பெறுவதற்கு, பெருமை அடைவதற்கு அத்தனைக்கும் சூரியனை ஒத்தவனாக இருந்தவன் ஸ்ரீகிருஷ்ணன். அப்படிப்பட்ட சூரியனை ஒத்தவனே, ஹரி என்னும் தெய்வமே உனக்கு வெற்றி உண்டாகட்டும் என்று அழகாக பாடி பரவுகின்றார் ஸ்ரீ ஜெயதேவர். 4வது சரணம். மதுமுர நரக விநாசன கருடாசன. மதுமுர நரக, மது என்று சொல்லக்கூடிய அசுரன், மது முரன் நரகன் என்று சொல்லக்கூடிய அத்தனை அசுரர்களையும் விநாசன அழித்தவன். இப்படி மதுமுரன் நரக்கன் என்ற அசுரர்களை எல்லாம் அழித்தவனே, சுரகுல கேளி நிதான. சுரர் என்றால் தேவர்கள், அசுரர் அரக்கர்கள், இந்த அசுர இனம். அங்கே சுரகுலம் என்றால் தேவர் குலத்தை, தேவர்களுடைய குலத்தை எல்லாம், தேவ குலத்தவர்களை எல்லாம். கேளி நிதான என்றால் தேவகுலத்தவரை உன்னுடைய கிருஷ்ணனே உன்னுடைய லீலைகளுக்கு காரணமாக அனுகுணமாக கொண்டவன் நீ, அதனால் கேளி நிதான. கருடாசன, கருடனை வாகனமாக கொண்டவனே, ஜெய ஜெய தேவகரே, ஹரி என்ற தெய்வமே உனக்கு வெற்றி உண்டாகட்டும். ஆக மதுமுரன் நரக்கன் என்ற அசுரர்களை அழித்தவன், சுரகுல கேளி நிதான தேவகுலத்தவர்களை, தேவர்களை உன்னுடைய லீலைகளுக்கு காரணமாக அவர்களெல்லாம் அனுகுணமாக கொண்டவன், கருடாசன கருடனை வாகனமாக கொண்டவன் என்றெல்லாம் பாடி பரவுகின்றார் ஸ்ரீ ஜெயதேவர். அடுத்த சரணத்தில், 5வது சரணத்தில், அமல கமலதள லோச்சன பவமோச்சன திரிபுவன பவன நிதான. அமல கமல், அமலம் மலம் என்றால் குற்றம், அமலம் குற்றமற்றது. அமல கமலதள லோச்சன, அமல குற்றமற்றவனே, கமலதள லோச்சனம், தளம் என்றால் இதழ் என்று பொருள். கமலதளம் என்பது கமலம், தாமரை, தாமரை இதழ், தாமரை இதழை ஒத்த கண்களை உடையவன். கமலதள லோச்சன, லோச்சன சுலோச்சனா, மீனலோச்சனி என்றெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, மீன் போன்ற கண்களை உடையவளை மீனலோச்சனை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கமலதள லோச்சன, கமலம் போன்ற, கமலத்தினுடைய இதழ் போன்ற, கமல இதழ், தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவனே, பவமோச்சன, பவம் என்றால் பிறப்பு என்று பார்த்தோம் இல்லையா, பிறப்பு இறப்பாகிய அவற்றிலிருந்து, அந்த நோய்களிலிருந்தெல்லாம் நம்மை விடுவிக்கின்றவன். அதனால் பவமோச்சன என்று அழைக்கின்றார். பவமோச்சன திரிபுவன, இந்த திரிபுவனத்திற்கும் திரிபுவன பவன நிதான, இந்த 3 உலகங்களையும் பவனமாக தன்னுடைய வீடாகவும், நிதான தன்னுடைய வாசஸ்தலமாகவும் கொண்டவன். இந்த உலகங்கள் அனைத்திற்கும், இந்த உலகங்கள் அனைத்தையும் தன் வீடாக கொண்டவன், இந்த உலகங்கள் அனைத்தையும், உலகங்களையும் வாசஸ்தலமாக கொண்டவன். அப்படிப்பட்ட ஸ்ரீஹரி என்ற தெய்வமே உனக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று இந்த சரணத்தில் பாடுகின்றார். 5வது சரணத்தில். அடுத்த 6வது, ஜனகசுதா. ஜனகசுதா தெரியும், ஜனகருடைய மகள். ஜனகசுதா குச்சபூஷண ஜிததூஷண. ஜனகசுதா கிருத்த, சில பாடல்களில், சில நூல்களில் 2 வித, இந்த சரணத்தில் மட்டும் 2 விதமான பாடபேதங்கள் உண்டு. அவற்றுள் ஒன்று இந்த கிருத்தபூஷண என்றும் சொல்லப்படுவதுண்டு, குச்சபூஷண என்றும் சொல்லுகின்றார்கள். இதற்கு என்ன கிருத்தபூஷண என்று தான் பெரும்பாலான மொழிபெயர்ப்பு நூல்கள் காணப்படுகின்றது. தென்னாட்டு பஜனை புத்தகங்களில் மட்டும்தான் குச்சபூஷண என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நம்ம கிருத்தபூஷண என்றே கொள்ளலாம். ஜனகசுதா கிருத்தபூஷண என்றால் சீதையை தன்னுடைய ஆபரணமாக கொண்டவன் ஸ்ரீராமன். ஸ்ரீராமனே சீதைக்கு ஆபரணம் என்றும், சீதையினால் அலங்கரிக்கப்பட்டவன் என்றும் ஸ்ரீராமன் என்றும், இது தாயாரே ஸ்ரீ ஆஞ்சநேயரிடம் அசோகவனத்தில் தனக்கும் ஸ்ரீராமனுக்கும் தெரிந்த ஒரு கேளிக்கை நிகழ்ச்சியாக வர்ணிக்கக்கூடிய விதமாக ஸ்ரீமத் ராமாயணத்தில், சுந்தரகாண்டத்தில் காணப்படக்கூடிய செய்தி. அதனால் இங்கே கிருத்தபூஷண என்று நாம் கொள்ள வேண்டும். கிருத்தபூஷண, பூஷணம்னா அணிகலன். இங்கே ஆபரணமாக கொண்டவன். யாரை ஆபரணமாக கொண்டவன்? ஜனக மகாராஜனுடைய புதல்வியாகிய சீதையை ஆபரணமாக கொண்டவனே ஜித்த தூஷணன். தூஷணன் என்று சொல்லக்கூடிய என்ற பெயருடைய அரக்கனை ஜித்தம், இந்திரஜித் என்று சொல்கிறோம்ல, இந்திரர்களை வெற்றி கொண்டவன், அதனால் இந்திரஜித்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த இடத்துல ஜித்த தூஷணன், தூஷணன் என்ற அரக்கனை வெற்றி கொண்டவனே. சமர, சமர என்றால் யுத்தம், யுத்தத்தில் தசகண்ட சமித அப்படின்னா தசகண்டத்தை உடையவன் ராவணன். தசகண்ட சமித வதம் செய்தவன், யுத்தத்தில் ராவணனை வதம் செய்தவனே என்றும் அழைத்து பாடுகின்றார் இந்த
6வது சரணத்தில் ஆக ஜனக மகாராஜனுடைய புதல்வியான சீதையை ஆபரணமாக கொண்டவனே, தூஷணன் என்ற அரக்கனை வெற்றி கொண்டவனே, யுத்தத்தில் ராவணனை வதம் செய்தவனே, ஸ்ரீஹரியே உனக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று பாடுகின்றார் ஸ்ரீ ஜெயதேவர் இந்த சரணத்தில். ஏன்னா தூஷணம் என்ற வார்த்தைக்கு நிந்தனை நிகழ்ச்சி என்ற பொருள் இருக்கின்றது. ஆனால் ஜித தூஷண அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருளை கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நிந்தனையை வெற்றி கொண்டவன் என்று பொருள். அதாவது ஸ்ரீமத் ராமாயணத்தில் உத்தரகாண்டத்தில் ஸ்ரீராமர் மீது ஒரு பிரஜை நிந்தனை செய்ய சுவாமி தாயாரை மீண்டும் காட்டிற்கு அனுப்பியதன் மூலமாக இது அவதார ரகசியம் என்றாலும் கூட அந்த நிந்தனையை ஜெயித்து குறையே இல்லாத ஸ்ரீராமராஜ்யம் கண்டவன் பிரபு ஸ்ரீராமன். அதனால் ஜித தூஷணன் ஆகின்றான் என்றும் ஒரு விளக்கத்தை தருகின்றார்கள். அப்படி தூஷணன் என்ற அரக்கனை வெற்றி கொண்டவன், அழித்தவன் என்று பொருள். ஆனால் இது மற்றொரு கருத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். நிந்தனையாகிய இகழ்ச்சி, ஒரு சாதாரண ஒரு பிரஜை சொன்ன நிந்தனைக்காக தன்னுடைய மனைவியை சீதையை காட்டிற்கு அனுப்பியதன் மூலமாக அதனையும் வெற்றி கொண்டான், அந்த நிந்தனையை கூட ஜெயித்து விட்டான் என்று பாடுகின்றார் ஸ்ரீ ஜெயதேவர். 7வது சரணம். அபிநவ ஜலதர சுந்தர திருத்த மந்தர. அபிநவன புதிதாக தோன்றிய கார்மேகம். நவன புதுமை. அப்படி புதியதாக தோன்றிய, புதியதாக குழுமி இருக்கக்கூடிய ஜலதரம் கார்மேகம், அந்த கார்மேகத்தை ஒத்த சுந்தரம் மிக்கவனே, அழகுடையவனே, புதிய கார்மேகம் போன்ற அழகானவனே, திருத்த மந்தரமலையை தாங்கியவன். கூர்மாவதாரத்தின் பொழுது பார்க்கடலை கடைவதற்காக மந்தரமலையை தன்னுடைய முதுகில் தாங்கினவன் என்பதனால் திருத்த மந்தர. ஸ்ரீமுக சந்திர சகோர. இந்த தொடர் தான் ரொம்ப அற்புதமான ஒரு தொடர். அதாவது பிருந்தாவனத்தில் ராதாதேவி தானே கொண்டாடப்பட்டாள். ராதையினுடைய திருநாமம் தான் அங்குள்ளவர்களுடைய ஜீவனாகவும் ஜீவனமாகவும் இருந்திருக்கின்றது. பிருந்தாவனத்துக்கு அருகில் பர்சானா என்ற இடத்தை தேவி ராதையினுடைய ஜன்மஸ்தலம் என்று அனைவருக்கும் இந்த காவியம் படித்த அத்தனை பேருக்கும் தெரியும். ஜனஸ்தலம், அவள் பிறந்த இடம். அங்குள்ள மலையின் மீது ராதாதேவிக்கு ஒரு அற்புதமான பெரிய மாளிகை இருக்கின்றது. இதற்கு அருகில் தான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் ஒரு மலை மாளிகை இருக்கின்றதாம். பகவான் அந்த மாளிகையினுடைய சாளரம்னா ஜன்னல், தன்னுடைய ஜன்னல் அருகில் நின்று கொண்டு ராதையை தினந்தோறும் தரிசனம் செய்வது வழக்கமாக இருந்திருக்கின்றது. இதைத்தான் ஜெயதேவர் ஸ்ரீமுக சந்திர சகோர பக்ஷி, சகோர பறவை. அந்த சகோர பறவைக்கு எது ஆகாரம் என்று சொன்னால் சந்திரனுடைய கிரணங்கள் ஆகாரம். இந்த சந்திரனை ஒத்த முகத்தை உடைய ராதாதேவியினுடைய அந்த சந்திரனை ஒத்த முகம்தான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு ஆகாரம் என்ற பொருளில் அற்புதமாக இந்த இடத்துல பாடுகின்றார் ஸ்ரீ ஜெயதேவர். ஆக ஸ்ரீமுக சந்திர சகோர என்று இதன் காரணத்தினால்தான் இப்படி பாடுகின்றார் ஸ்ரீ ஜெயதேவர். கடைசி சரணத்தில் ஸ்ரீ ஜெயதேவ கவேரித்தம் குருத்தே முதம் மங்களம் உஜ்வல கீதம். ஸ்ரீ ஜெயதேவ கவேஹே, ஸ்ரீ ஜெயதேவ கவியினுடைய இதம் மங்களம் உஜ்வல கீதம். இந்த மங்களம், சர்வ மங்களத்தையும் தரக்கூடிய. ஏன்னா 8வது சரணம் அனைத்துமே பலஸ்ருதியாக பாடப்படுகின்றது என்று 2வது அஷ்டபதியிலிருந்து பார்த்தோம். முதல் அஷ்டபதியில் 11வது சரணம் பலஸ்ருதி. இந்த 2வது அஷ்டபதி 8 சரணங்கள் அமைந்திருக்கின்ற காரணத்தினால் 8வது சரணம் பலஸ்ருதியாக இருக்கின்றது. இந்த இதம் மங்களம் உஜ்வல கீதம், இந்த சர்வ மங்களத்தையும் தரக்கூடிய உஜ்வல கீதம். உஜ்வல கீதம் என்றால் சங்கீத முறைப்படி எப்படி அலசி பார்த்தாலும் கூட எந்த விதமான தோஷம் இல்லாத ஒரு பாட்டு. உஜ்வலம்னா ஒளிவிட்டு பிரகாசிப்பது. எப்படி அலசி பார்த்தாலும் கூட ஒரு குறையும் இல்லாத ஒரு பாட்டு, அப்படி ஒளிவிட்டு பிரகாசிக்கக்கூடிய ஒரு பாட்டு இது. சர்வ மங்களத்தையும் தரக்கூடியது. இதை குருதே முதம், குருதே என்பது அதாவது பாடுகின்றவர்களாக இருந்தாலும் சரி, இதை கேட்பவர்களாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பாட்டு. அதைத்தான் ஸ்ரீ ஜெயதேவ கவேஹே இதம் மங்களம் உஜ்வல கீதம் குருதே முதம் ஜெய ஜெயதேவகரே என்று இந்த சரணமானது அற்புதமாக அமைந்திருக்கின்றது. இப்படி ஹரியே தெய்வமே உனக்கு மங்களம் உண்டாகட்டும், சர்வ மங்களத்தையும் சங்கீத முறைப்படி எப்படி அலசி பார்த்தாலும் எவ்வித குறைபாடும் இல்லாத ஒளிவிட்டு பிரகாசிக்கக்கூடியதும் பாடுபவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் மகிழ்ச்சியை உண்டு பண்ணக்கூடியதுமாக இருக்கக்கூடிய இந்த பாடல் என்று
முடிக்கின்றார். இந்த அஷ்டபதியை முடிக்கின்றார். அதனால் இதனை பாடுகின்றவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் மங்களத்தை செய்வாயாக ஸ்ரீகிருஷ்ணா என்று வேண்டுவதாக அமைந்திருக்கின்றது இந்த சரணம். ஸ்ரீஹரே நமः. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த.